ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு சட்னி இது. வாங்க பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 20 பட்டை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரவுண்டு ஓட்டிட்டேங்க. நல்லாவே தூளாகவே நைஸாகிடுச்சு. பட்டை மிளகாயை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கூட நம்ம அரைக்கலாங்க. நான் உடனே அரைச்சதுனால ஒரு 20 பட்டை மிளகாய் அப்படியே டைரெக்டாகவே மிக்சியில் போட்டு பொடி மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னிக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துட்டு ஒரு 25 பல் பூண்டு பல்லை நான் எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா பூண்டு பல் எந்த அளவுக்கு நம்ம உள்ளே சேர்க்குறோமோ அந்தளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தேவையான கல் உப்பையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நம்ம இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாங்க. சட்னி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடையில தேவையான அளவுக்கு தண்ணி அப்பப்போ சேர்த்துக்கோங்க. சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து பூண்டு சட்னிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. அதில் பாதி அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துங்க. கொஞ்சமாக ஒரு பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே இந்த சட்னியில் எடுத்து ஊற்றிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சூட்டோடையே அப்படியே சட்னியை நல்லா கிளறி கொடுத்துருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சட்னி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட்லியோ தோசையோ நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பூண்டு ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கெட்ட கொழுப்பை அது சரி பண்ணுதுங்க. பூண்டு எடுத்துக்கிறதுனால சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. உடல் வீக்கத்தை குறைக்கிறது இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. நம்ம உடலுக்கு இத்தனை நன்மைகள் கொடுக்கக்கூடிய பூண்டு சட்னியாகவும் மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லியுமே சாப்பாட்டில் இந்த பூண்டு அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லது. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனே பூண்டு சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.